ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. இந்த ஷார்ட்ஸில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டடீஸ் சம்மந்தமாக இல்லை, ஸ்டடி பண்ணுற உங்கள் சம்மந்தமான ஒரு விஷயம்தான். ஓகேவா? ஸோ எங்கள் சம்மந்தமான விஷயமா? சரி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு தேர்வு அப்படி என்ன மாற்றத்தை நிகழ்த்திடும் நம்ம வாழ்வில். ஓகே, அதான் டாபிக். ஒரே ஒரு தேர்வு நம்ம வாழ்க்கையில் அப்படி என்ன மாற்றத்தை நிகழ்த்தும் அப்படின்னு நம்பிக்கையில் எவ்வளோ பேர், கிட்டத்தட்ட ஒரு குரூப் 4 இருந்தால் 14 லட்சம் பேர், குரூப் 2 இருந்தால் ஒரு 5 லட்சம் பேர், குரூப் 1 இருந்தால் ஒரு 1 லட்சம் பேர் பார்த்தோன்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்காலத்தை மாற்றும், உயர்த்தும், ஓகேவா அப்படின்னு நம்பிக்கையில் தான் படிச்சுட்டு இருக்கும். ஓகே, அப்படி என்னென்ன மாற்றத்தை நிகழ்த்தும் அப்படின்னு ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஓகேவா? கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். இல்லை, உங்களுடைய பிரதான ஒரு பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனை இந்த தேர்வு போக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தேர்வு நோக்கி படிக்கலாம். ஓகே, ஒரு படத்தோட பார்த்தோன்னா தாடி பாலாஜி எனக்கு பார்த்தோன்னா காலில் ஆணி இருக்குது, ஓகே, ஒரு பக்கம் காது கேட்காது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை கொன்னை, எனக்கு கண்ணு தெரியாது, ஓகே, டிவி இருக்குது, இருமல் இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விவேக் ஒரு உடம்புல இத்தனை வியாதியா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் போய் நம்ம உட்காந்து கேட்டுன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய பிரச்சனையை நம்ம கேட்கும்போது ஏன்னா உனக்குள்ள இவ்வளோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தோணும். ஓகேவா? அதாவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் நோக்கி பிரச்சனை வருதா, இல்லை பிரச்சனை நோக்கி டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் போறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்களை சுற்றி எப்பவுமே 10 பிரச்சனை ஸ்டாக்ல இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை போச்சா நீ போ, நீ வா அப்படின்ற மாதிரி பார்த்து இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறதே இருக்கும். ஸோ அப்போ எல்லாருமே ஒரு கட்டத்தில் யோசிக்கும் என்னன்னா, இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது தான், ஸோ அப்படி நம்பி வந்தவங்க தான் பார்த்தோன்னா இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கோ, குரூப் 2 எக்ஸாமுக்கோ அல்லது குரூப் 1 எக்ஸாமுக்கோ ஏதோ ஒரு எக்ஸாம், ஆனால் ஏதோ ஒரு எண்ணத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் அந்த ஒரு தேர்வுக்காக நம்ம எல்லாருமே படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வாழ்க்கையில வெற்றியை தரக்கூடிய தேர்வு அந்த தேர்வாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் நம்ம கஷ்டத்தை போக்கும், நம்மளுடைய கனவை நினைவாக்கும், நம்மளுடைய எதிர்காலத்தை மாற்றும், நம்ம எதிர்காலத்தை உயர்த்தும், நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் பார்த்தா நம்மளை கஷ்டப்படுத்தும் போது அதுலேருந்து நம்மளை காக்கும். ஓகே, இன்னைக்கு நம்மளை பார்த்து ஏளனப்படுற எல்லாருமே ஒன்ஸ் ஒரு தேர்வு அந்த தேர்வை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம வீட்டு வழியாக வந்தவங்க சுற்றிட்டு போவாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி நம்மக்கிட்ட பல ப்ராப்ளத்தை போக்கக்கூடிய அந்த தேர்வுக்கு, ஓகேவா, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஓகேவா நிதானமாக படிங்க தேர்வு வரைக்கும், நீங்கள் தேர்வு ஆகிற வரைக்கும். ஓகேவா? எதை பற்றி யோசிக்காதீங்க. உங்களுக்கான தேர்வு அது வரக்கூடிய தேர்வாக கூட இருக்கலாம். அந்த தேர்வுக்கு முழு நம்பிக்கையோட உங்களுடைய முழு பலத்தை காமிச்சு, ஓகேவா, உங்களால் உன்னத உழைப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா தாராளமாக உட்காந்து படிங்க. வரக்கூடிய தேர்வு உங்களுக்கான தேர்வாக தான் அமையும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரியா? ஸோ ஒரு தேர்வு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு தேர்வுக்கு ஓயாமல் உட்காந்து படிங்க. வெற்றி நமதி.